வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன ஆரோக்கியமா அப்படின்னு கேட்பீங்க. இன்னைக்கு காலையில் வனம் 1ல் அருமையான ஒரு மருத்துவ முகாம் நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்தது. நேற்றே அதை பற்றி அறிவிப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அற்புதமாக நடந்து முடிஞ்சது. விஜிஎம் ஆர்த்தோ சென்டர் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரியில் இருந்து டாக்டர் சிபிஎஸ் அவர் எவ்வளவோ பயனுள்ள விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. சாதாரணமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஈஸியாக கேட்க முடியாது, ஏன்னா அதுக்கு உண்டான நேரம் இருக்காது டாக்டர்ஸ்க்கு. பட் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு பொதுநல காரியங்களோட பொதுநல நோக்கோட இவங்க அழைச்சி அவங்கள பேச சொல்லும்போது அதுக்குன்னு அவங்க நேரம் ஒதுக்கிட்டதுனால தாராளமாக அதை பற்றிய தகவலை நம்ம கொடுக்குறாங்க. நிச்சயமாக பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பார்க்காதவங்க, கேட்காதவங்க, வராதவங்களுக்காக இந்த பதிவு. சரிங்களா? நான் எதுக்குங்க நடுவில், நீங்களே கேளுங்க டாக்டர் என்ன சொல்றாருன்னு, கேட்டதுபடி நடங்க, நல்லா இருங்க. போய் லங்ஸ்ல எல்லாம் ஃப்ளூயிடு அப்போ ப்ரீதிங் பண்ண ஒர்க் ஆகுமா? ஆகாது. ஸோ அந்த ஃப்ளூயிடு வெளியில் வரும். ஸோ அதுக்கு ஒன்று நேராக படுக்க வச்சு, சார் இப்போ படுக்க வச்சுட்டு தலையை ஒரு சைடு திருப்பிட்டு குப்புறம் எடுத்து வச்சு தலையை ஒரு சைடு திருப்பிட்டு செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்து தண்ணி விடும். ஸோ இந்த மவுத் ப்ரீத் பண்ணி எடுக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. லங்ஸ் ரவுண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் த ஃப்ளூயிட் கம்ஸ் தே வில் பி யூசுவலி ஓகே. பட் இந்த கார்டியாக் அரெஸ்ட் என்னங்க, ஏதோ ஹார்ட் அரெஸ்ட் ஆகுது. இந்த படத்தில் காட்டுவாங்க இல்லையா, இந்த பெயின் ஜோக் இப்படி ஆடுவாங்க, அப்படியே அரெஸ்ட் எடுத்து போயிடுவாங்க, இல்லை உண்மையிலே க்ரியே பார்ட்ஸ் எடுத்து போவாங்க. எல்லாம் ட்ரௌனிங் அந்த தண்ணியில் விழும்போது அந்த ஷாக்ல ஆகலாம், இல்லை கரண்ட்ல ஷாக் அடிக்குது, அதில் ஹார்ட் அரெஸ்ட் ஆகலாம். மேரத்தான்ல ஓவர் ஸ்ட்ரெயின் ஹார்ட் ஸ்ட்ரெஸ் ஆகலாம். நீங்க வேலையே ரொம்ப ஓவரா பண்ணீங்க, 2-3 நைட் தூங்கல, 3-4 டே உங்களுக்கு அரெஸ்ட் ஆகலாம். ஹார்ட் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஸ்ட்ரெஸ் யாரும் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. சாரி. So the word stress you meant is either stress is it's not necessarily physical exertion, an external stimulus also can stress. So any stress can cause cardiac heart arrest. And the stress will be revive பண்ணோட உங்களுக்கு useful right appreciation में topic பண்ணுங்க. அதிர்ச்சியா நம்ம அதிர்ச்சியா சும்மா அத சொல்றேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தா கூட ஒரு சொல்றேன், எனிதிங் மோர் எக்ஸ்ட்ரா இல்லை. ஆமா சார், அதுக்கு அதிர்ச்சி ஜார்ஜ் பண்ணிட்டு மவுத் பண்ணலாம். இல்லை நீங்க சிங்கிளா இருந்தா நீங்க கூட ட்ராக் பண்ணுங்க. அதுவும் அடுத்து காத்து ஊத்துறதுனா நீங்க ஊதுற காத்து செஸ்ட் லிஃப்ட் அப் ஆகும். ஸோ ஊதும் போது அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும்னா செஸ்ட் லிஃப்ட் அப். இவ்வளவு பண்ணி இதுனா உள்ள ஏதோ பிரேக் த்ரூ ஆயிருக்கு. ஸோ அட்லீஸ்ட் பம்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? கிளியர்? ஸோ நான் சொன்னது இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஆக்சிடென்ட்டோ வீட்டில் யாராவது மயக்கம் போட்டாலோ, நீங்கள் ஏதோ ரெசார்ட்ல இருக்கீங்க, ஏன்னா ஆம்புலன்ஸ் வராது உங்களுக்கு ஆய்ப்பே இல்லை, நம்ம தான் காப்பாற்றணும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஎஸ் படிக்கும்போது கபடி தெரியுங்களா, மைசூர் போகிறது கபடி போகும்போது நம்ம கொலாப்ஸ், யாரோ ஒருத்தர் டின்னரில் கொலாப்ஸ், நாங்களாம் சேர்ந்து காப்பாற்றுவோம். 5 ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. இது உருப்படியாக எம்பிபிஎஸ்ல படுது, அதுதான் பண்ணுங்க. 50 நிமிஷம் பண்ணோம் நான் ஸ்டாப்பா. ஃபர்ஸ்ட் இது 50 மினிட்ஸ், 50 எல்லாம் கம்மிங்க, 2 மணி நேரம் ரெக்கார்டெல்லாம் இருக்குங்க பண்ணது. மாற்றி வேணா ஏதோ ஒரு ஹிமாலயஸ் மாதிரி ட்ரெக்கிங்ல இருக்காங்க, எப்போ வண்டி எப்போ பிக்கப் பண்ணி, ஆனால் அந்த உயிரை காப்பாற்றுவாங்க. ஸோ 2 மணி நேரம் பண்ணாலும் காப்பாற்றிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு டைம் இஸ் நாட் த லிமிட், பண்ணிட்டே இருக்கும், அந்த உயிரை காப்பாற்றிட்டே இருக்கும். அது மட்டும் பண்ணுங்களேன், லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ரைட் ஆர் நாட் ரைட்? ஸோ ரூல் இப்படி 30:2, mouth is not must, chest compression is mandatory 30 times. சரிங்களா? சரி, நான் சொன்னேன் 50 நிமிஷம் பண்ணுங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு நேரம் பண்ணணும்னு? இல்ல சார், நான் சொன்னேன் இல்லையா, பிரீதிங் பல்ஸ் ஒரு 2 செட் 30:2 30:2 முடிச்சதுக்கப்புறம் அசஸ் ஆகி நீங்க அசஸ் பண்ணி 2-1 வந்தா கூட போதும். வந்துச்சுன்னா ஹாப்பி. சரிங்களா? இல்லைன்னா ரிப்பீட் தி சைக்கிள். So 30:2 30:2 அசஸ், ரிப்பீட் பண்ணுமா வேண்டாமான்னு பார்க்கணும். சரி, ஒருத்தர் லட்சே அண்ணனுக்கு எல்லாம் வந்துருச்சு ஹாப்பினா பக்கத்துல உட்காரு. ஃபர்ஸ்ட் எய்ட் வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயும் நகரக்கூடாது, அங்கேயே இருக்கு. எவ்ரி 3 மினிட்ஸ் அசஸ் பண்ணணும். ஏன் 3 மினிட்ஸ்? இந்த ஐடியா இருக்கா? ஏன் 3 மினிட்ஸ்? நம்ம பிரெயின் இருக்கு இல்லைங்களா, பிரெயினுக்கு 3 நிமிஷம் மேல பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா, ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம பிரெயின் டெட் ஆயிடும். பிரெயின் டெட்னா தான் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க இல்லையா, அதாவது வெஜிடபிள் மாதிரி வெண்டிலேட்டர்ல போட்டு வச்சிருவாங்க. 20 வருஷம் படத்துல கட்ட பண்ணி 20 வருஷம் கூட ஓட்டலாம், உண்மையிலே ஓட்டலாம், 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் கூட ஓட்டலாம். ஆனால் செயல் வந்து கிடப்பாங்க. ஸோ அந்த பிரெயின் டெத் நடக்காம இருக்கிறத இதெல்லாம் பண்ணிட்டு பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை
எல்லா ஆர்கன்ஸும் ஆக்சிஜன் வேற வேற பீரியட் இருக்கு, ஒரு த்ரெஷோல்டு இருக்கு. வெயிலுக்கு 3 மினிட்ஸ் தான். 3 மினிட்ஸ்க்குள்ள நம்ம கண்டிப்பா we have to get the flow back. அதுதான் நம்ம டார்கெட். அதனால காலெல்லாம் பிரச்சனை இல்லை, விடுங்கன்னு சொன்னேன். காலை தூக்கி வைங்க, வெயிலுக்கு தான் எல்லாம் வேணும். அந்த இல்ல அதான் சொல்றேன், அசஸ் பண்ணிட்டே இருக்கணும். எவ்ரி 3 மினிட்ஸ் அசஸ் பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் திருப்பி கொலாப்ஸ் ஆகலாம். Second collapse till the first aid comes, you should keep on be observing every 3 minutes to 5 minutes. Rough vechukkonga. If you think they have collapsed again, start the cycle again. You start the cycle number of times. It தப்பு இல்ல. வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நீங்க கண்டிப்பா உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் நாங்க 3ஆவது நாள் கூட செகண்ட் அட்டாக்ங்கறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் ட்ரூ. வை தேர்ட் டே, தேர்ட் மினிட்ல நடக்கும். பி ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஏன் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும், ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அது டியூப் போடுறதுக்கோ மாஸ்க் வைக்கிறப்போ எல்லா ஃபெசிலிட்டியோட எங்க டீம் இருப்பாங்க, இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் டீம் இருப்பாங்க. ஸோ டில் தென் யூ ஆர் த காட், யூ வில் டேக் கேர் ஆஃப் த செப்பரேஷன். ஆனால் நீங்க தேங்க்யூ ஸோ மச். என்ன மக்களே, கேட்டிங்களா, பார்த்தீங்களா, நல்லா இருந்ததா, புரிஞ்சுதா? நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.